கரூர் 46 உயிரிழந்த வழக்கு சிபிஐ எப்படி இருப்பது? அமைச்சர் ராஜா கதற. அரசு வேலை வழங்கி சம்பளம் கொடுத்த முயற்சி மக்கள் நலத்திட்டங்களை விரைவாக இசையாளருக்கு உரிமை இல்லை. அமைச்சர் முரமட்ட தகவலால் சர்ச்சை. முதலாங்கல் தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரி ராகவண்டர் 5 சபதம் சிபி சமூகத்தினருக்கு நேற்று சந்திக்கும். மலேசிய ஆளுநர் மண்பட்டு எடுத்து வைத்து உருவாருவார் இருக்கிறேன் என்ற தெலுங்கானா பேட்டி மீண்டும் வருவாய் கேட்க வந்தால் ஒருமை திட்டிய வைகோ. முதல்ல டிஎஸ்பி கடும் வாக்குவாதம் ஆரம்பித்த ஆட்சி கடவுளது நடிகணும். குற்றால அருவி தண்ணீரை பிடிச்சி சாரமலை சுற்றம்பது கலன்னு திடீர்னு வெளில வந்துடுங்க பார்த்துக்கோங்க. கைதான உணவரை காவலில் எடுக்க முடியும். தேவை காட்சியை கழிக்க 250 கோடி பேரும் போலீசார் தகவல். 20ஆம் தேதி முதல் பாலியல் முனைக்கால கூட்டத்தொடர் தொகுதி மறு வரையறை உட்பட பல மசோக்கள் உண்டு. முக்கியத்துவம் ஆதரவு எதிர்பார்ப்பு. முதலீடு கைது உதய வெற்றி அவதூறாக பேசிய திமுக மாஜி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த வழக்கில் எந்த அவசரம் இல்லை. ஓரளவு தான் யோசனை. எதுக்கு யோசிங்க? அனிதா ராமநாள் அமைச்சர் போலீஸ் நேற்று கைது விட்டார். தூத்துக்குடி மாவட்டம் முதலமைச்சர் குறித்து அவதூறுப்படுத்த திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் போலீஸ் கைது செய்த தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் ஆள் கிழக்கு அண்டிய திமுக சார்பில் 20ஆம் தேதி முதல்வர் கருணாநிதி பொதுக்கூட்டம் நடந்த இந்த திருச்செந்தூர் தொகுதி அனிதா கிருஷ்ணன் அவர் நான் பாட்டுக்கு சினிமாவில் நடித்து கொண்டு ரோடு விட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன். எப்படி கொண்டு வந்த அரசியல் மாட்டிவிட்டு என்று சட்டசபையில் முதல்வர் விஜய் முடித்து கொண்டிருப்பார் கூறிய அவரும் பேசினார். கொச்சை மாடி ரோடு விட்டு சந்தோஷமாக இருப்பேன் கொழுப்பு தானே கலவரத்தை துண்டங்கள் பேச முதல்வர் விஜய் தரக்குறைவாக பேசும்போது ஆத்தூர் நகர செயலர் முருகன் போலீஸ் அளித்தார். வழக்குத்துறையில் ஆத்தூர் போலீஸ் எம்எல்ஏ அனிதா மீது 352 மற்றும் 353 2 ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் சொன்ன வழக்கு பதிவு. இதையடுத்து எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்தார். திடீர்னு நிலையில் ஆத்தூர் டவுன்மெண்ட் புதிய கட்டிடத்தை ஆய்வு செய்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் இட்டு வந்தார். செவி நிர்வாகி ஆகியோர் கவுன்சிலர் ஆலோசனை நடத்தினார். அங்கே வந்து ரவுது பேசின அனிதா கைது செய்யணும். டேக் ஐவாஸ் அரசு தொகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மக்கள் பணிபுரிந்தவர் அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சினிமா ஆக்ஷன் பண்ணி விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறார். முதல்வர் கூட்டு பாலியல் வன்கொடை பெண் சிறுவண்டம் தொகுதி தாவக எம்எல்ஏ மீது குறிப்பிட போவார். இதுவரை எந்த கைது சக்தி ஆட்சி எந்த வழக்கில் என அவசரத்தை காட்டவில்லை. தமிழகம் முழுவதும் நடக்கும் கொள்ளை பெண்கள் பாலியல் குற்றங்களை தடுக்க வைக்கலாம். அடுத்த கட்சி எம்எல்ஏ நினைத்தார். இந்த அரசியல் மாற்றம் இந்த அவதூறு வழக்கில் கைது செய்ததால் நியமித்தர்கள் பேச முயற்சிக்கல. எத்தனை பேர் கைது செய்யணும்? ஓட்டளித்த மக்களுக்கு எந்த நன்மையும் வழக்குத்துறை பெருத்தின் வாயிலாக தன் நாட்களை தக்க வைத்து விமர்சிக்க கட்சிகளை கைது செய்ய காலம் கடத்தி விடலாம் என்று நினைக்கிறார் முதல்வர். அழிவுக்கு வழிவகுக்கும் ஸ்டாலின். எல்லோரும் தான் பேசுகிறாங்க. யாரும் பேசாதீங்க. எதுக்கு பேசுகிறா? நீங்கள் அவங்கள குறைச்சி ஏன் பேசுறீங்க? பேசினா கஷ்டம். பேசாமல் இருந்தாலே போதும்.